புதுவை பாகம் 3. வணக்கம் நண்பர்களே. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மக்கள் தொகை சுமார் 12.48 லட்சம். புதுச்சேரி சட்டமன்றத்தில் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் 30 உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏஸ் உள்ளனர். இவர்களுடன் இந்திய அரசால் நியமிக்கப்படும் 3 உறுப்பினர்கள் அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ் உட்பட மொத்தம் 33 இடங்கள் உள்ளன. புதுச்சேரியின் முக்கிய மற்றும் முதன்மை ரயில் நிலையம் புதுச்சேரி ரயில் நிலையம் ஆகும். இது நகரின் மையப்பகுதியில் சுப்பையா சாலையில் அமைந்துள்ளது. இது தெற்கு ரயில்வே மண்டலத்தின் கீழ் இயங்கும் ஒரு முக்கிய ரயில் நிலையமாகும். புதுச்சேரி விமான நிலையம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள ஒரு சிறிய உள்நாட்டு விமான நிலையமாகும். இது பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு முக்கிய இணைப்புகளை வழங்குகிறது. 2013இல் மேம்படுத்தப்பட்ட புதிய முனையத்துடன் இது உச்ச நேரங்களில் 300 பயணிகளை கையாளும் திறன் கொண்டது. இந்த விமான நிலையம் சுற்றுலா பயணிகளுக்கு குறிப்பாக ஆரோவில் மற்றும் மாமல்லபுரம் செல்ல வசதியாக உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சுற்றுலா, மீன்பிடி மற்றும் பல்வேறு சிறு குறு தொழில்கள் சிறப்பாக வளர்ச்சியடைந்துள்ளன. புதுச்சேரியில் கிடைக்கும் முக்கிய கைவினைப் பொருட்கள் மற்றும் கலைப் பொருட்கள் காகிதக்கூழ் வேலைப்பாடுகள் அதாவது பேப்பர் மேஷே வேலைப்பாடுகள், திருக்கனூர் பகுதியில் உள்ள உள்ளூர் கலைஞர்களால் தயாரிக்கப்படும் காகிதக்கூழ் பொம்மைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் மிகவும் பிரபலமானவை. மட்பாண்டங்கள் மற்றும் சுடுமண் சிற்பங்கள் அதாவது டெரகாட்டா மற்றும் பாட்டரி கைவினைப் பொருட்கள் கண்காட்சிகளில் மட்பாண்டங்கள் மற்றும் சுடுமண் வேலைப்பாடுகள் முக்கிய இடம் பெறுகின்றன. ஆரோவில் கைவினைப் பொருட்கள் அதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொருட்கள், காகிதத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் அதாவது ஹேண்ட்மேட் பேப்பர், மெழுகுவர்த்திகள், வாசனை திரவியங்கள் மற்றும் தோல் பொருட்கள் அதாவது லெதர் கிராஃப்ட்ஸ் ஆரோவில்லில் தயாரிக்கப்படுகின்றன. ஜவுளி மற்றும் பூ வேலைப்பாடுகள் அதாவது கைத்தறி துணிகள், பட்டிக் பிரிண்டிங் மற்றும் கை எம்ப்ராய்டரி அண்ட் அப்ளிக் வேலைப்பாடுகள் பிரசித்தி பெற்றவை. கல் மற்றும் மர சிற்பங்கள் அதாவது சோப் ஸ்டோன் செதுக்குதல் மற்றும் மரத்தாலான அலங்கார பொருட்கள், கடல் சிப்பி பொருட்கள், பாய்முடைதல் மற்றும் சணல் பொருட்கள். ஷாப்பிங் செய்ய சிறந்த இடங்கள் காந்தி திடல் மற்றும் பல்வேறு உள்ளூர் கைவினை பஜார்கள் மற்றும் ஆரோவில் பொட்டிக்குகள். புதுச்சேரியில் கல்வி நிலை நேசிய சராசரியை விட சிறப்பாக உள்ளது. மேலும் இது கல்வியில் சிறந்த விளங்கும் ஒரு ஒன்றிய பிரதேசமாக கருதப்படுகிறது. புதுச்சேரி அதன் சாகசம் நீர் விளையாட்டுகளுக்கு பிரபலமானது. குறிப்பாக செரினிட்டி கடற்கரை மற்றும் பாரடைஸ் கடற்கரை ஆகியவை சர்ஃபிங், ஸ்கூபா டைவிங், கயாக்கிங், ஜெட்ஸ்கீயிங் மற்றும் பாராசேலிங் போன்ற விளையாட்டுகளுக்கு புகழ்பெற்ற இடங்களாகும். புதுச்சேரியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை பல்வேறு அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் மூலம் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பசுமை பரப்பு அதிகரிப்பு, நீர்நிலை மேலாண்மை மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியின் மிக முக்கிய மற்றும் புகழ்பெற்ற சந்தை மகாத்மா காந்தி வீதியில் நடைபெறும் சண்டே மார்க்கெட் ஆகும். இது சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1500க்கும் மேற்பட்ட கடைகளுடன் குறைந்த விலையில் ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், புத்தகங்கள் மற்றும் பழைய நாணயங்களை விற்பனை செய்யும் ஒரு பரபரப்பான சந்தையாகும். புதுச்சேரி கலாச்சாரம் தமிழ் தேசிய கலாச்சாரம், பிரெஞ்சு கலாச்சாரம் மற்றும் அண்டை மாநிலங்கள் அதாவது ஆந்திரா, கேரளா போன்ற பண்பாடுகள் இணைந்த ஒரு செழுமையான காஸ்மோபாலிட்டன் அதாவது பல்வேறு கலாச்சாரங்களின் கலவையாக உள்ளது. புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதற்கு அதன் தனித்துவமான அமைதி, அழகு மற்றும் பிரெஞ்சு கலாச்சார தாக்கம் ஆகியவை முக்கிய காரணங்களாகும். இது இந்தியாவின் சிறிய யூரோப் என்றும் அழைக்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்ற நிர்வாக வகையை கொண்டது. இது இந்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இருந்தாலும் தனக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தையும் அமைச்சரவையையும் கொண்டுள்ளது. புதுச்சேரியில் பல பிரபலமான யோகா மையங்கள் உள்ளன. அவை உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்த பாரம்பரிய யோகா, தியானம் மற்றும் இயற்கை சிகிச்சை முறைகளை வழங்குகின்றன. ஆரோவில்லில் உள்ள பாலா யோகா பள்ளி, அனந்த நேச்சர் கியூர் அண்ட் யோகா ஆசிரமம் மற்றும் யோகாஞ்சலி நட்டியாலயம் போன்றவை மிகவும் பிரபலமானவை. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.